கிடைக்கும். மஸ்ஜிதில் சிறுநீர் கழித்தவனிடம் அன்பு காட்டியது எப்படி? எந்த மனிதர் வந்து தவறு செஞ்சாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதனை மன்னிச்சிடுவாங்க. பிறகு தவறுகள் தெரிஞ்சாலும் வந்து அதனை பற்றி மற்றவங்கள்ட்ட வந்து பிரஸ்தாபிக்க மாட்டாங்க. ஒரு பட்டிக்காட்டை வந்து ஒரு முறை மஸ்ஜிதிற்கு வந்து அங்கு சிறுநீர் கழிக்க முற்பட்டான். இதனை கண்ட நாயகத்தின் தோழர்கள் வந்து மிகவும் கோவப்பட்டாங்க. மேலும் அவனை வந்து அடித்து மஸ்ஜிதை விட்டு துரத்த வந்து நினச்சாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்க, அவனை வந்து எதுவும் செய்ய வேணாம், அவன் வந்து சிறுநீர் கழிப்பதை நாம் தடுக்கவும் வேணாம். நீங்கள் அவன் சிறுநீர் கழித்து முடிந்ததும் வந்து அவனை நோக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து இந்த மஸ்ஜிது வந்து இதற்காக கட்டப்படலை, இன்னும் வந்து இதில் எந்த குப்பை கூலங்களையும் போடக்கூடாது, இன்னும் சிறுநீர் மலஜலம் கழிக்கவும் கூடாது, இந்த இடம் வந்து அல்லாஹ் தஆலாவுக்காக இபாதத்து செய்வதற்காக இருக்குது, இதில் வந்து இபாதத் தான் செய்யணும், நம்ம சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனவே வந்து அவன் வந்து இந்த நான் இப்படி பண்ணதுக்கு மற்றவங்களா இருந்தால் என்னைய கொன்றுப்பாங்க, ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ பொறுமையாக சொல்கிறீங்க என்ன அப்படின்னு சொல்லி அவன் வந்து உண்மையை உணர்ந்து அவன் வந்து முஸ்லீமாக மாறிட்டான். எனவே நம்மளும் வந்து பள்ளிவாசல்களை சுத்தமாக வச்சு இபாதத் செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.